பெரிய ஆளு மத்தவங்களுக்கு ஆட்டோகிராஃப் போடுறவரு இன்னொருத்தர்கிட்ட ஒரு சின்ன பையன்கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்டாராம். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இல்ல? அன்பானவர்களே, சமீபத்தில் வெளிவந்த ஒரு இன்டர்வியூல புகழ்பெற்ற சினிமா நடிகர் அஜித் குமார் அவர்கள் தன்னுடைய அனுபவத்துல ஒரு சின்ன பையன்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கினதை பத்தி அவரு பேசியிருந்தார். என்னதுங்க, அவர்கிட்ட தான் எல்லாரும் ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க, புகழ் யாரிடத்துல இருக்கிறதோ அவங்ககிட்ட தான் வந்து ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க. ஆனா இவர் என்ன செய்திருந்தார், ஒரு சின்ன பையனிடத்துல ஆட்டோகிராஃப் வாங்கியிருந்தார். யார் அந்த பையன்? அந்த பையனுடைய பெயர் ஜேடன். 13 வயசு. இந்த பையனுடைய சாதனை என்ன தெரியுமா? This 13-year-old from Chennai is having a dream of representing India in the MotoGP. MotoGPன்றது உலகத்துல இருக்கிற பெரிய தலை சிறந்த டிரைவர்ஸ் வந்து ஓட்டுற ஒரு காரியம். ஆனா இந்த 13 years old guy இவன் என்ன பண்ணா, ஃபார்முலா 1 at the world level on 2 wheels, பாத்தீங்களா, இந்த 2 சக்கர வாகனத்துல ஓட்டுற அதுல அவன் பெரிய ஆளா வர வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு பெரிய ஆசை. கடினமா இருந்தாலும் ஜெர்மனில கொண்டு போய் இந்த சின்ன பையனை ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஜெர்மனில நடக்கிற ஒரு போட்டியில தான் ஜேடனை வந்து அஜித் குமார் அவர்கள் சந்தித்த போது அவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில அவர் சொன்னாரு, ஓ ஆட்டோகிராஃபை எனக்கு தாப்பா, நாளைக்கு நீ பெரிய ஆளாக போற அப்படின்னு சொன்னாராம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, அவ்வளோ புகழ் பெற்றவர் இந்த சின்ன பையன் 13 வயசு பையன் கிட்ட எனக்கு ஆட்டோகிராஃப் தான் சொல்லி கேட்கறதுக்கு காரணம் என்ன? அவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. இன்னைக்கு ஆண்டவரும் கூட உங்களை பார்த்து சொல்றாரு, என் உள்ளங்கையில உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். ஆமாங்க, உங்க ஆட்டோகிராஃப அவர் கையில வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கிறார். நம்ம ஊர்ல இந்த கிராமங்கள்ல என்ன செய்வாங்கன்னா, யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்க பேரை பச்சை குத்திக்குவாங்க. பாத்திருக்கீங்களா? எதுக்கு? அதை அழிக்கவே முடியாது, அது என் உடம்புல இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை பச்சை குத்திக்குவாங்க. ஆண்டவராகிய கர்த்தர் அவர் இயேசுசாமி என்ன செய்யறாருன்னா, சிலுவையில போய் ஆணிகள் கடவப்பட்டு அவர் மரிக்கிறார். எதற்காக தெரியுமா? உங்க பெயரை தான் உள்ளங்கையில எழுதி வச்சுட்டு நீங்க என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயமா ஆண்டவருடைய நாமத்தின் புகழ் சேர்ப்பதற்காக பெரிய ஆள ஆசீர்வாதமா உங்க பிசினஸ்ல, உங்க படிப்புல, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில நீங்க செய்யற எல்லா வெற்றிலும் நீங்க பெரிய ஆளா வருவீங்கன்ற நம்பிக்கை அவருக்கு இருக்குதுங்க. இந்த பட்டர்ஃபிளை எனக்கு பின்னாடி பாக்குறீங்களா, அது எப்படி வளரும்னு நினைக்கிறீங்க? அதுக்குள்ள ஒரு கனவு இருக்குதுங்க. அது வெறும் இலைய சாப்பிடுற ஒரு பூச்சியா இருக்கும். அதுக்கு பிறகு அதை சாப்பிட்ட இலையெல்லாம் நிறுத்திட்டு தன்னை சுற்றி ஒரு கூடு கட்டும். அந்த கூடுக்குள்ள அந்த புழு தன்னை முற்றிலுமாய் அழித்து கொண்டு உருமாறி ஒரு பட்டாம்பூச்சியாய் உருவாகும். புழுவா இருக்கும் போது வெறும் பச்சை கலர்ல இருக்கும் அல்லது கருப்பு கலர்ல இருக்கும். ஆனா அந்த கூட்டுக்குள்ள ஏற்படுற மாற்றம் அதை ஒரு பட்டாம்பூச்சியா, வண்ணத்து பூச்சியா, அது மாதிரிதான் இன்னைக்கு நீங்களும் கூட ஒரு கூட்டுக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க மனசுக்குள்ள ஏராளமான குமுறல் இருக்குது. நான் எப்படியாவது பெரிய ஆளா மாறுவேனா, என் வாழ்க்கையில ஒரு சக்சஸ் வருமா? யூ ஆர் கிரைங் அவுட். God wants to tell you, நான் மறுபடி கட்டி எழுப்புகிறேன். நீ பட்டாம்பூச்சியாய் ஒரு நாள் பறக்க போகிறாய். உன்னுடைய ஆட்டோகிராஃப் தேடி எல்லாரும் வருவாங்க. உங்க மேல நம்பிக்கை வச்சு ஆண்டவர் சொல்றார், ஏசாயா 49:16, என் உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன். He has engraved your name in his palm of his hands. நிச்சயமாய் நீங்கள் ஆண்டவருடைய கிருபையினால் பெரிய ஆளா வருவீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக மாறப்போகிறது. Are you ready to sign autographs?